நடிகர் ரோபோ சங்கருடைய மகள் இந்திரஜாக்கும் அவருடைய மாமா கார்த்திக்கும் கடந்த வாரத்துல திருமணம் பிரம்மாண்டமா நடந்துச்சு. இவங்களுடைய திருமணம் சொந்த ஊரான மதுரையில நடந்து இருந்த நிலையில அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியில இருந்தே இவங்களுடைய வீட்டுல ஃபங்க்ஷன் களை கட்ட தொடங்கிருச்சு. இந்த நேரத்துல எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை தொடர்ச்சியா சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துட்டு வர அதை பார்த்து பலர் வாழ்த்துக்கள் சொன்னாலும் சிலர் அது குறித்து அதிகமா திட்டி கமெண்ட் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால கடுப்பான ரோபோ சங்கர் சமீபத்துல அதுக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சு ஒரு வீடியோல பேசியிருக்காரு. அதுல நான் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சது கொஞ்சம் விஷயம்தான். என் கூட இருந்த என்னுடைய மனைவி, குழந்தை மற்றும் என்னுடைய உறவினர்களுக்கு மட்டும்தான் என்னை பத்தி முழுமையா தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்துல நான் அவ்வளவு வலி வேதனைகளோட ஒவ்வொரு இடத்துலயும் போராடி வெற்றி பெற்றேன். என்னுடைய உழைப்பால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேன். ஆனா சில மாதங்களுக்கு முன்னாடி நான் இறந்து போயிடுவேன்னு மருத்துவர்கள் கைவிட்டு இருந்தாங்க. ஆனாலும் என்னுடைய குடும்பத்தினர்கள் மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எனக்கு இருக்கிற வாழ்க்கைய நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அதை சிலர் தவறா பேசுறாங்க. நான் என்னுடைய ஒரே பொண்ணு கல்யாணத்தை அவளுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா நடத்துறேன். அதுக்கு சிலர் ஏன் இவங்க இந்த ஆட்டம் போடுறாங்க, இப்போ இவ்வளவு பண்றவங்க இன்னும் ஒரு வருஷத்துல ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போய் இன்னொரு சேனல்ல பேசிட்டு இருப்பாங்கன்னு எல்லாம் கமெண்ட் போடுறாங்க. நாங்க இப்போ கமெண்ட் எல்லாம் நொடி பொழுதுல இவ்வளவுதானான்னு தள்ளி விட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்க அந்த பலனை அனுபவிப்பாங்கன்னு பேசியிருக்காரு. அப்போ பக்கத்துல இருந்த ரோபோ சங்கரோட மாப்பிள்ளையும் இந்திரஜாவோடைய கணவருமான கார்த்திக், நானும் என்னுடைய மாமாவும் ஆரம்ப காலகட்டத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டோம். நான் பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சேன், என்னுடைய மாமா அலுமினிய வேலை செஞ்சாரு. அப்படி தொடங்கின எங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்கு. இப்ப கூட 20 குழந்தைகளை நாங்க தான் முழு பொறுப்பெடுத்து பாத்துக்கிறோம். அதுக்காக யார்கிட்டையும் நாங்க உதவி கேட்கல, நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். நாங்க உழைச்ச பணத்தை வச்சு என்ஜாய் பண்றோம். அதுல சிலருக்கு என்ன கஷ்டம் வந்ததுன்னு தெரியல. சிலர் பொறாமையில தான் தப்பு தப்பா கமெண்ட் போடுறாங்க. நான் என்னோட மாமாவை யமன் கிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தப்பு தப்பா கமெண்ட் போடுறவங்க எல்லாம் ஏமாத்திரம்னு கார்த்திக் கோபமா பேசியிருக்காரு. அப்போ பேசின ரோபோ சங்கர், நான் என்னுடைய மகள் என்கேஜ்மெண்ட்ல அவளுக்கு உதட்டுல முத்தம் கொடுத்ததை வச்சு சமூக வலைதளத்துல அதிகமா தப்பு தப்பா பேசுறாங்க. ஒரு அப்பா பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தா என்ன ஆபாசம் இருக்குன்னு தெரியல. நான் அவள் குழந்தையா இருக்கும் போதுல இருந்து அப்படிதான் பாசமா இருக்கேன். இன்னைக்கு அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டது, அப்பவும் அதே பாசத்தோட தான் இருக்கேன். ஆனா பாக்குறவங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டதையும் சிலர் கமெண்டா போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நான் கஷ்டப்படுற ஆள் கிடையாதுன்னு பேட்டியில ரோபோ சங்கர் பேசியிருக்காரு.